ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற லாங் சென்டென்சஸ் தான் ஃப்ரேம் பண்ண போகிறோம். இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணி, ஒரு டிவி ஷோ கிளிப்பிங்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு ஷேர் பண்ணி, மேம் இந்த ஸ்ட்ரக்சர் எனக்கு புரியல, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரெக்டாக, எனக்கு இது ஏதோ தப்பு மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஐ ஃபவுண்ட் இட் ரியலி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஐ ரைட் அவே வாண்டட் டு ஷேர் இட் வித் யூ ஆல் கைஸ். ஸோ ஹியர் ஐ ஆம். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் குயிக்லி கெட் இன்டு தி வீடியோ. ஆல்ரைட், அவங்க ஷேர் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோட கிளிப்பிங் இதுதான். இதை பார்த்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். But we came to you people because we were told you win cases. இதில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, we came to you people because we were told you win cases. ஓகே, ஸோ இதில் இருக்கிற because we were told you இதை இப்படி சேர்த்து படிக்கக்கூடாது. we were told இது தனி, பக்கத்தில் இருக்கிற இந்த clause you win casesன்றது தனி clause. மேபி இங்கே we were told that யூஸ் பண்ணி இந்த clause எழுதியிருந்தாங்க, that யூஸ் பண்ணி இந்த clause பேசியிருந்தாங்கன்னா நமக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். we were told that you win cases. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் பார்த்துட்டு இது ஒரு நேட்டிவ் இங்கிலீஷ் டிவி ஷோலேருந்து வந்த ஒரு கிளிப்பிங், ரைட்? ஸோ இதில் என்னடா இது we were told youன்னு கொடுத்துருக்காங்க. we were told youனா என்னது? we told youன்னு தானே வரணும். that was my students question. ஓகே, ஸோ அதுதான் அவங்களோட சந்தேகமாக இருந்துச்சு. ஸோ அதை அவங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணியிருந்தேன். அதே தான் உங்களுக்கும் இந்த வீடியோவில் நான் பண்ண போகிறேன். we were toldக்கும் we toldக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ஆல்ரெடி இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். I toldக்கும் I was toldக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதே டிஃப்ரென்ஸ் தான் இங்கேயும். we toldனா நாங்கள் சொன்னோம், we were toldன்றது passive voice structure, எங்களுக்கு சொல்லப்பட்டது. ஓகே, ஸோ we were told by someoneன்றதை நம்ம சொல்ல தேவையில்லை. யார் எங்களுக்கு சொன்னாங்கன்ற இன்ஃபர்மேஷன் அங்கே நம்ம சொல்லலை. ஜஸ்ட் நாம் எங்களுக்கு சொல்லப்பட்டது, ஒரு விஷயம் எங்களுக்கு சொல்லப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம்னா you win cases, நீங்கள் கேஸை வின் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு சொல்லப்பட்டது. we came to you people, நாங்கள் உங்ககிட்ட வந்தோம். ஏன்னா நீங்கள் கேஸு வின் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு சொல்லப்பட்டது. ஓகே, நீங்கள் கேஸு வின் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க. பேச்சு வழக்கில் இப்படி தான் சொல்லுவோம், யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி, கரெக்டாக? ஸோ நீங்கள் கேஸை வின் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு சொன்னதுனால தான் நாங்கள் உங்ககிட்ட வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். யார் சொன்னாங்கன்றது இங்கே முக்கியம் இல்லை, பட் அங்கே சொன்ன விஷயந்தான் முக்கியம். அதனால தான் அதை பாசிவ் வாய்ஸில் we were told அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதே மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு சிம்பிளான ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் இங்கிலீஷ் டிவி ஷோஸில் இந்த மாதிரி ஏதாவது பார்க்கும்போது நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை இதான் கரெக்டாக நினச்சிட்ருப்போம். பட் இங்கே we told you இல்லை we told you வின் கேசஸ் அப்படின்னு தான் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது நாங்கள் உங்ககிட்ட கேஸை வின் பண்ணுங்கன்னு சொன்னோம், அதனால தான் உங்ககிட்ட வந்தோன்ற மாதிரி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் மீனிங் கேட்டாங்க எங்கிட்ட. பட் அது இல்லை, நீங்கள் கேஸை வின் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு சொன்னதுனால எங்களுக்கு எல்லாரும் சொன்னாங்க, எங்களுக்கு சொல்லப்பட்டது, அதனால நாங்கள் உங்ககிட்ட வந்தோன்றது தான் இதுக்கு அர்த்தம், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்று நினச்சி வச்சுருக்கோம். ஆனால் அதே இங்கிலீஷ் டிவி ஷோலையே பார்க்கும்போது அது தப்பாகவும் இருக்க முடியாது, பிகாஸ் அது நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசுகிற டயலாக்ஸ். ஸோ அப்போ எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கிறது? இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரலாம். அதுக்காக தான் இந்த லெசன். ஓகே, ஸோ நிறைய விஷயத்தை நம்ம அதுக்காக தான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். நம்ம பேசுகிற இங்கிலீஷ் ரொம்ப சிம்பிளாக பேசிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ் இதெல்லாம் கற்றுக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இதே மாதிரி பேட்டர்னில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் இதை செஞ்சேன் ஏன்னா அதுதான் சரியானது, அதுதான் சரின்னு எனக்கு சொல்லப்பட்டது. ஓகே, ஸோ இதை நான் பண்ணேன் எதுக்காக, இது என்ன காரணத்துக்காக நான் பண்ணேன்னா அப்படின்னு சொல்லி பிகாஸ் சொல்லி நம்ம அந்த பாசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை செஞ்சேன், ஐ டிட் திஸ். எதனால் செஞ்சேன்? ஏன்னா பிகாஸ் அதுதான் சரி என்று எனக்கு சொல்லப்பட்டது. எனக்கு சொல்லப்பட்டது ஐ வாஸ் டோல்டு. ஐ வாஸ் டோல்டுனா எனக்கு யாரோ சொன்னாங்கன்னு அர்த்தம். ஐ வாஸ் டோல்டு பை சம் ஒன். அந்த சம் ஒன் யாராக வேணால் இருக்கலாம், இல்லை அதை நான் இங்கே சொல்ல விருப்பப்படல, அதனால தான் நம்ம ஜஸ்ட்டு ஐ வாஸ் டோல்டுன்னு சொல்கிறோம். இப்போது மை ஃப்ரெண்ட் டோல்ட் மீ தட்னு வச்சுக்கோங்க. நான் இங்கே சொல்ல போகிறேன், என் ஃப்ரெண்டு சொன்னாங்க அதுதான் சரியானதுன்னு என் ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு சொல்ல போகிறேன். ஒருவர் ஒரு செயலை செஞ்சதாக நான் சொல்ல போகிறேன். அப்போ எப்படி சொல்லணும்? பிகாஸ் மை ஃப்ரெண்ட் டோல்ட் மீ. மை ஃப்ரெண்ட் டோல்ட் மீ நான் இங்கே சொல்லிடுவேன். பட் இங்கே யார் அந்த விஷயத்த சொன்னாங்கன்றது இந்த சென்டென்ஸில் சொல்ல விரும்பலை, இல்லை அது முக்கியமாக இல்லாமல் இருக்கலாம். ஓகே, இல்லை யார் சொன்னாங்களே எனக்கு தெரியாமல் இருக்கலாம், மறந்துட்டு தான் இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம பாசிவ் வாய்ஸில், அதாவது இவர் இந்த செயலை செய்தார்னு சொல்லாமல் இந்த செயல் செய்யப்பட்டது எனக்கு சொல்லப்பட்டதுன்ற அர்த்தத்தில் சொல்லியிருக்கோம். பிகாஸ் ஐ வாஸ் டோல்டு, என்ன சொல்லப்பட்டது? அதுதான் சரியானது. இட் வாஸ் த ரைட் திங் டு டூ. ஓகே, ஐ டிட் திஸ் பிகாஸ் ஐ வாஸ் டோல்ட் இட் வாஸ் த ரைட் திங் டு டூ. இந்த இடத்துல தேட் யூஸ் பண்ணியும் சொல்லலாம். ஐ வாஸ் டோல்ட் தேட் இட் வாஸ் த ரைட் திங் டு டூ. நான் அதே பேட்டர்னில் எழுதணுன்றதுக்காக தட் இல்லாமல் எழுதியிருக்கேன். பட் தட் யூஸ் பண்ணி சொன்னால் இன்னும் கிளியராக நம்மளுக்கு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் புரியும். ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நாங்கள் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டோம் ஏன்னா சில யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு எங்களுக்கு சொல்லப்பட்டது. ஓகே,
நாங்கள் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டோம். we attended the meeting because எங்களுக்கு சொல்லப்பட்டது. we were told என்ன சொல்லப்பட்டது? சில பயனுள்ள தகவல் கிடைக்கும் என்று. that we would get some useful information. we were told we would get some useful information. இல்லை told that we would get some information. டைரெக்டாக அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? you will get some information சொன்னாங்க. பட் அவங்க எங்களுக்கு சொன்னதா நான் அதை சொல்லும்போது we were told, we will சொல்லாமல் we would get some information. Okay, we attended the meeting because we were told we would get some useful information. Alright, the third one, அவன் அந்த பேக்கோட விலையை கேட்டான். ஏன்னா அவனுக்கு இந்த பிராண்ட் விலை உயர்ந்ததுன்னு சொல்லப்பட்டது. ஓகே, ஸோ he asked the price of the bag because அவனுக்கு சொல்லப்பட்டது. he was told, okay, he was told that this brand was not affordable or this brand was costly, was expensive. எது வேணால் யூஸ் பண்ணலாம். Okay, he asked the price of the bag because he was told that this brand wasn't affordable. இந்த பிராண்ட் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு அவனுக்கு சொல்லப்பட்டதால் அவன் அந்த பையோடைய விலையை கேட்டான். இல்லை அவன் அந்த பையோடைய விலையை கேட்டான் ஏன்னா அவனுக்கு சொல்லப்பட்டது. என்ன விஷயம் சொல்லப்பட்டது? இந்த பிராண்ட் அஃபோர்டபுள் இல்லைன்னு. ஓகே, காஸ்ட்லின்னு சொல்லப்பட்டது. Okay, he asked the price of the bag because he was told that this brand wasn't affordable. The next one, அந்த கம்பெனியில் வேலைக்கு ஆள் எடுப்பதா அவளுக்கு சொல்லப்பட்டதால் அவள் அந்த வேலைக்கு விண்ணப்பித்தாள். அவள் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணாள். she applied for the job. ஏன் அப்ளை பண்ணா? ஏன்னா அவளுக்கு அந்த கம்பெனியில் ஹையர் பண்ணுறதா சொல்லப்பட்டது. ரைட், ஸோ she applied for the job because she was told. என்ன சொல்லப்பட்டது? the company was hiring. That the company was hiring. She applied for the job because she was told that the company was hiring. Alright, let's look at the last example for today. வெதர் மோசமாக இருக்கும்னு எங்களுக்கு சொல்லப்பட்டதால் நாங்கள் ட்ரிப்பை கேன்சல் பண்ணோம். we cancel the trip. ஏன் கேன்சல் பண்ணோம்? because we were told, எங்களுக்கு சொல்லப்பட்டது. என்ன சொல்லப்பட்டது? அதாவது நம்ம பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோன்னா, வெதர் மோசமாக இருக்குன்னு எங்களுக்கு சொன்னாங்க, வெதர் மோசமாக இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவோம். யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி சொல்லுவோம். யார் சொல்லியிருப்பாங்க? மேபி நம்ம அந்த ஊரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், இல்லை அங்கே போயிட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி யாரோ சொல்லியிருப்பாங்க. பட் எங்களுக்கு வெதர் மோசமாக இருக்குன்னு சொன்னதுனால எங்களுக்கு சொன்னாங்க, அதனால நாங்கள் ட்ரிப்பை கேன்சல் பண்ணோம். அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? சொல்லப்பட்டதால் அப்படின்ற தூய தமிழை பேச்சு வழக்கு நம்ம பயன்படுத்த மாட்டோம். பட் சொன்னாங்கன்னு சொல்லும்போது அது ஆக்டிவ் வாய்ஸ் மாதிரி தெரியுது. பட் அது ஆக்டிவ் வாய்ஸில் சொல்லாமல் பேசிவ் வாய்ஸில் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ எப்படி சொல்லலாம்? that the weather would be bad. வானிலை மோசமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தோன்னா the weather was badன்னு சொல்லலாம். இருக்கும் என்று சொல்லப்பட்டதால் the weather would be bad. Okay, we canceled the trip because we were told the weather would be bad. Alright, that's all to do with today's lesson. இன்னைக்கு லெசனில் ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம் தான் be told, அதாவது be verb plus V3 form, ரைட்? ஸோ அதை தான் passive voice உடைய ஸ்ட்ரக்சர். be toldன்ற passive voice ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி கிளாஸஸ்க்கு நடுவில் பார்க்கும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். அந்த கன்ஃபியூஷனை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த லெசன். hope this clarifies any doubts you had. ஸோ நெக்ஸ்ட் வீடியோலையும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் நம்ம பார்க்கலாம். Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.